Hey guys, welcome to our YouTube channel. Today we are going to study 9th standard first unit physics measurement. We are going to study 1 mark shortcuts. First question, choose the correct one. இதில் வந்து நம்ம சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு எம்எம் வரணும், நெக்ஸ்ட்டு வந்து எம் வரணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு எம்எம் வரணும், நெக்ஸ்ட்டு வந்து எம் இருக்கணும். இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி எந்த கொஷின்லேயும் இருக்காது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எம்எம் வரணும், தேர்டாக பார்த்தீங்கன்னா எம் வரும். இதுலேயும் இருக்காது, மாதிரி இருக்கும். இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது, இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது. புக்கில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கேயும் ஃபஸ்ட்டு எம்எம் வரணும், நெக்ஸ்ட்டு எம் வரணும். இல்லைனா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எம்எம் வரணும், நெக்ஸ்ட்டு சிஎம் வரணும், தேர்டு வந்து எம் வரணும். இது 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் கேஎம் வந்துடும். எல்லாத்துலேயும் கேஎம் வருது. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். 4th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரூலர்ஸ். ரூலரை நம்ம டைலர்னு வச்சுக்கோங்க. டைலர் மெஷரிங் டேப். டைலர் எதெல்லாம் மெஷர் பண்ணுறாங்கன்னா லென்த்து தான் மெஷர் பண்ணுவாங்க டைலர். அதனால் ஆப்ஷன் டி ஆன்சர். 1 மெட்ரிக் டன் இஸ் ஈக்குவல் டு, இப்போ மெட்ரிக் தான் கொஷினில். மெட்ரிக்னா என்ன நம்மளுக்கு தெரியும்னா மெட்ரிக் ஸ்கூல் தெரியும். இந்த மாதிரி மெட்ரிக் ஸ்கூல் இருக்கும். மெட்ரிக்னா 10th வரையும் படிப்பாங்க. இல்லை ஆப்ஷனில் எதுலேயும் 10ன்ற மாதிரி இல்லை, 1/10 இருக்குது. ஆனால் 10 தான் நம்மளோட ஆன்சர். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரிஜினலில் மீனிங்கை பார்த்தோம்னா 1 மெட்ரிக் இஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 10 குவிண்டல்ஸ் ஆன்சர். அதோட யூனிட் வந்து ஒரு மெட்ரிக் டன் வந்து 10 குவாண்டல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் டிவைஸ் டு மெஷர் மாஸ். இந்த ஆப்ஷனில் வந்து டிவைஸ் எதுவும் இந்த ஆப்ஷனில் வந்து டிவைஸ் யூஸ் பண்ணி எது மெஷர் பண்ண முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்ப்ரிங் பேலன்ஸு, பீம் பேலன்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் பேலன்ஸ் இருக்குது, டிஜிட்டல் பேலன்ஸ் இருக்குது. பீம் பேலன்ஸ் நம்மளால் மெஷர் பண்ண முடியும், ஃபிசிக்கல் பேலன்ஸ் நம்மளால் மெஷர் பண்ண முடியும், டிஜிட்டல் பேலன்ஸையும் மெஷர் பண்ண முடியும். ஸ்ப்ரிங்கு தான் ஆடிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆடிட்டே இருக்கும். இதோட பேலன்ஸ் நம்மளால் மெஷரே பண்ண முடியாது. அது